அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் மக்களின் முதல்வருமான செல்வி ஜெயலலிதா அறிவித்துள்ள கழக வேட்பாளரை ஆதரித்து ஸ்ரீரங்கம் தொகுதியில் தோழமை கட்சிகளின் தலைவர்களும் பல்வேறு அமைப்பினரும் தீவிர தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளனர். மணப்பாறை ஒன்றியத்திற்கு உட்பட்ட மொண்டிப்பட்டி, கொட்டம்பட்டி, நேரு நகர் உள்ளிட்ட பகுதிகளில் சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் திரு ஆர் சரத்குமார் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருடன் அமைச்சர்கள் திரு வி செந்தில் பாலாஜி, திரு எஸ் பி வேலுமணி, மக்களவை துணை சபாநாயகர் டாக்டர் மு தம்பிதுரை உள்ளிட்டோரும் வாக்கு சேகரித்தனர். தமிழகத்தை எப்படி ஒரு முதன்மை மாநிலமாக உருவாக்க வேண்டும், தமிழக மக்களை தம் மக்கள் என்று நினைத்து அந்த மக்கள் எப்படி இருக்க வேண்டும், வாழ்வாதார அடிப்படையிலும் பொருளாதார அடிப்படையிலும் எப்படி உயர்த்த வேண்டும் என்ற உயரிய எண்ணத்திலே பல சீரிய திட்டங்களை தீட்டி செயல்படுத்திய ஒரு முதல்வர் என்று சொன்னால் அது மக்களின் முதல்வர் புரட்சி தலைவர் என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஸ்ரீரங்கம் தொகுதியில் மட்டும் 3213 கோடியே 14 லட்சம் ரூபாய்க்கான திட்டங்கள் அறிவிக்கப்பட்டு அது முடித்து வைக்கப்பட்டது என்று சொன்னால் அது மக்களின் முதல்வரின் சீரிய முயற்சியால் தான் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. மக்களின் முதல்வர் புரட்சி தலைவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அந்த வேட்பாளர் அனுபவி சகோதரி வளர்மதி அவர்களுக்கு இரட்டை லட்சம் வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு ஸ்ரீரங்கம் தொகுதிக்கு உட்பட்ட நவலூர், குட்டப்பட்டு, கள்ளிக்குடி, சத்திரப்பட்டி, அம்மாப்பேட்டை, இனாம் குளத்தூர் உள்ளிட்ட இடங்களிலும் திரு சரத்குமார் பிரச்சாரம் மேற்கொண்டார். அவருடன் அமைச்சர் திரு செல்லூர் கே ராஜு மற்றும் ஏராளமான கழக நிர்வாகிகளும் ஆதரவு திரட்டினர். இதனைத் தொடர்ந்து தீரன் நகர், புங்கனூர், சோழன் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் கழக வேட்பாளருக்கு ஆதரவாக திரு சரத்குமார் வாக்கு சேகரித்தார். அமைச்சர் திரு முக்கூரியன் சுப்பிரமணியன் மற்றும் திரளான கழக நிர்வாகிகளும் சென்று கழக வேட்பாளருக்கு ஆதரவு திரட்டினர். நாம் நின்றுவிட்டால் வெற்றி பெற்று விடலாம் என்று கனவுகளை சந்தரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒன்றை மட்டும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். மக்களின் முதல்வன் மக்களின் மனங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை மட்டும் அவர்கள் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். இரட்டை இலைச்சின்னத்தில் வாக்களித்து அன்பு சகோதரி வளர்மதி அவர்களை வெற்றி பெற செய்து புரட்சி தலைவர்களின் கரங்களை வளப்படுத்துவோம். ஸ்ரீரங்கம் தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட இந்திய குடியரசுக் கட்சியின் தலைவர் டாக்டர் சேக்கு தமிழரசன் பத்திரிகையாளர்களுக்கு பேட்டியளித்த போது தோல்வி பயம் காரணமாக திமுகவினர் பல்வேறு இடங்களில் பணப்பட்டுவாடாவில் ஈடுபட்டு வருவதாகவும் அவர்களை பொதுமக்களே பிடித்து தேர்தல் அதிகாரிகளிடம் ஒப்படைத்து வருவதாகவும் தெரிவித்தார். வாக்காளர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம்தான் பணம் தந்து அது கையும் களவுமாக பிடிக்கப்பட்டு 6-7 பகுதிகளிலே மக்களாலேயே தேர்தல் ஆணையத்திடம் புகார் தரப்பட்டு அந்த புகாரை ஊடகங்களே வெளிப்படுத்தியதை, ஊடகங்கள் செய்தியாக்கியதை 3 தினங்களுக்கு முன்பாகவே நாம் பார்த்தோம். தமிழ்நாடு மின்வாரிய அண்ணா பொது தொழிலாளர் சங்கத்தினர் கிராமம் கிராமமாக சென்று ஸ்ரீரங்கம் தொகுதிக்கு மக்களின் முதல்வர் செய்துள்ள மகத்தான சாதனைகளையும் திட்டங்களையும் எடுத்துக் கூறி வாக்கு சேகரித்து வருகின்றனர். ஸ்ரீரங்கம் தொகுதிக்கு உட்பட்ட ராம்ஜி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் அகில இந்திய முக்குலத்தோர் பாசறையின் நிறுவன தலைவர் திரு வி சிற்றரசு தேவர் மற்றும் கழக தொண்டர்கள் மக்கள் முதல்வரின் பல்வேறு சாதனைகளை விளக்கமாக எடுத்துக் கூறி வாக்கு சேகரித்தனர். அம்மா அவர்களுடைய ஆட்சி பெற்ற வேட்பாளர் வளர்மதி அவர்களை ஆதரித்து அகில இந்திய முக்குலத்தோர் பாசறை வீடு வீடாக ஓட்டு சேகரித்துக் கொண்டிருக்கின்றது. அம்மா அவர்களுடைய நலத்திட்டங்கள் கடைசியில் இருக்கின்ற ஏழை எளிய மக்களை சென்றடைந்திருக்கின்ற காரணத்தினால் ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலில் வெற்றி பெறும் என்பதை இந்த நேரத்திலே உறுதிபட கூறிக்கொள்கின்றோம். மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா செயல்படுத்தியுள்ள பல்வேறு திட்டங்களை விளக்கி பல்வேறு பகுதிகளில் மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தின் சார்பில் LED திரை மூலம் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது.